ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலில் தினந்தோறும் நாம் பயன்பெறும் வகையில் ஒரு தகவல் வந்து நம்ம அப்டேட் பண்ணிட்டுருக்கோம். அதாவது டெய்லி இன்ஃபர்மேஷன் அப்படின்ற மாதிரி, டெய்லி இன்ஃபோ தமிழ் அப்படின்ற மாதிரி டெய்லி ஒரு தகவல் வந்து நம்ம அப்டேட் பண்ணிட்டுருக்கு. இந்த தகவலின் அடிப்படையில் 2026ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு விடுமுறை 5 நாட்கள் கிடைக்குமா? அதாவது ஒவ்வொரு வருடமும் பொங்கல் பண்டிகைக்கு வந்து அரசு சார்பில் வந்து முன்கூட்டிய ஒரு நாட்கள் கூடுதல் விடுமுறை அறிவிக்கப்படும். அதாவது பொதுமக்கள் வந்து பண்டிகை காலங்களை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்பதற்காக, அதாவது ஊர்களுக்கு, சொந்த ஊர்களுக்கு செல்வார்கள். குறிப்பாக பொங்கல் பண்டிகைக்கு அனைத்து வெளியூரில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அனைவரும் தங்களுடைய சொந்த ஊருக்கு சென்று பண்டிகையை சிறப்பாக கொண்டாடுவதற்காக, ஊருக்கு சென்று திரும்புவதற்காக கூடுதலாக ஒரு விடுமுறை அரசு தரப்பில் வந்து சில ஆண்டுகளாக அறிவிக்கப்பட்டு வருகிறது. அதாவது அவ்வாறு அறிவிக்கப்பட்டு அதுக்கு மாற்று வேலையினாலும் வழங்கப்படுவது இந்த வருடம் வந்து 2026ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகை வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. என்ன காரணம் அப்படின்னா, 15/1/2026ஆம் தேதி வியாழக்கிழமை வந்து பொங்கல் பண்டிகை வருவதை முன்னிட்டு 15, 16, 17, 18 என தொடர்ந்து 4 நாட்கள் விடுமுறை கிடைத்துள்ளது. 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 15ஆம் தேதி வியாழக்கிழமை தைப்பொங்கல், 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாட்டுப்பொங்கல், 17/1/2026 சனிக்கிழமை வந்து காணும் பொங்கல், 18/1/2026 ஞாயிற்றுக்கிழமை வார விடுமுறை. அதாவது ஞாயிற்றுக்கிழமை வந்து வார விடுமுறை, அதனால் வந்து அந்த விடுமுறை வந்து கணக்கில்லை. வியாழன், வெள்ளி, சனி ஆகிய 3 தினங்கள் வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை வந்திருக்கு. சேர்த்து ஞாயிற்றுக்கிழமையும் விடுமுறையாக அமைந்துள்ளது. அதனால் வந்து அரசு 14ஆம் தேதி 14/1/2026 அன்று போகி பண்டிகைக்கு அரசு விடுமுறை அறிவிக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. அரசு விடுமுறை அறிவிக்கும் பட்சத்தில் இந்த விடுமுறை கூடுதல் விடுமுறையாக அமையும். அல்லது வேலை பார்க்கக்கூடிய அலுவலகங்களில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், பள்ளி கல்லூரி மாணவர்கள் வந்து முன்கூட்டி, அதாவது ஊர்களுக்கு செல்லும் வகையில் வந்து, அதாவது டிக்கெட்டுகளில் ட்ரெயின் மற்றும் பஸ்ஸில் வந்து முன்கூட்டியே வந்து டிக்கெட் பதிவுகள் தொடங்கப்பட்டன. அவ்வாறு ஒரு நாள் விடுமுறை கூடுதலாக எடுக்கும் பட்சத்தில் உங்களுக்கு இந்த விடுமுறை வந்து 5 நாட்கள் கிடைப்பதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது. அதேபோல் வந்து அரசு தரப்பில் வந்து கோரிக்கைகள், அதாவது ஆசிரியர்கள் சங்கங்கள் மற்றும் ஆசிரியர்கள் கூட்டமைப்பு சார்பாகவும் அதேபோல் அதிகப்படியான கோரிக்கைகள் வந்து முதல் தினம், அதாவது போகி பண்டிகைக்கு விடுமுறை வழங்க வேண்டும். சொந்த ஊர்களுக்கு பொதுமக்கள் சென்று திரும்பும் வகையில் வந்து பள்ளி கல்லூரிகளுக்கு கூடுதல் விடுமுறையாக அறிவிக்கப்பட வேண்டும் என்றும் கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கு. இந்த கோரிக்கை வந்து அரசு ஏற்கும் பட்சத்தில் உங்களுக்கு இந்த பொங்கல் பண்டிகைக்கு 5 நாட்கள் விடுமுறை கிடைப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உள்ளது. அதேபோல் வந்து இந்த 5 நாட்கள் விடுமுறை பற்றி உங்களுடைய கருத்து, அதாவது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நபர்கள் அனைவரும் உங்களுடைய கருத்துக்கள், அதாவது 5 நாட்கள் வந்து விடுமுறை வச்சால் என்ன கேட்டிங்கன்னா, விடுமுறை கூடுதலாக அறிவிக்கப்பட்டு அதுக்கு மாற்று வேலை நாள் வந்து வச்சுருவாங்க. அதனால் விடுமுறை கிடைத்தால் நன்றாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் ஒரு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதேபோல் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் ஒரு பயனுள்ள தகவலில் சந்திக்கலாம். நன்றி.